Dear students, இந்த வீடியோ நம்ம ஒரு ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம் ஆன்லைன் மோட் பண்ணுறோம். அதுக்கான ரிமைண்டர் வீடியோ தான் அது. ஏன்னா எக்ஸாம் நெருங்கிருச்சு. ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம் ஆன்லைன் மோட் ஒன்லி. மத்தியானம் 2 to 5 சண்டேஸ் இதுதான் நீட் எக்ஸாமினுடைய டைம். உங்களுக்கே தெரியும், ஞாயிற்றுக்கிழமை 2லேருந்து 5 இதுதான் நீட் எக்ஸாம். நம்ம 18 மாடல் எக்ஸாம்ஸ் வைக்கிறோம். 18 மாடல் எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். 28th of December ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு தேதி 13. 28th 5 நாள் தான் இருக்குது. உடனே அப்ளை பண்ணுங்கள். இது ஃப்ரீ தானே, ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இது 250 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரைட் சைமல்டேனியஸ்லி இன் அவர் போர்ட்டல். ஓகேயா? எங்கள் போர்ட்டலில் 250 பேர் அட் அ டைமில் லாகின் பண்ணலாம். அதாவது 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு ஒரு 150க்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும். 2 to 5 இந்த பரீட்சையை நீங்கள் எழுதலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ 1 or 2 days பிஃபோர் வி வில் சென்ட் யூ தி கன்ஃபர்மேஷன். நீங்கள் எவ்ரி சண்டே எக்ஸாம் இருக்குது. ஸோ எவ்ரி ஃப்ரைடே வி வில் கிவ் யூ த கன்ஃபர்மேஷன் தட் உங்களுக்கு நாங்கள் ரிசர்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரெடியாக இருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வீட்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய செல்ஃப் ஸ்டடி படிக்கக்கூடிய நீட் ரிப்பீட்டராக இருக்கலாம். செல்ஃப் ஸ்டடி இல்லை, நான் வேறு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன், பரவாயில்ல, வேறு இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் ஒன்றும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை லீவாக இருந்தால் நீங்கள் பரீட்சை எழுதிக்கலாம். திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ, நோ பைண்டிங்ஸ், நத்திங். நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணிலாம் கூப்பிட்டுலாம் இருக்க மாட்டோம். நோ டிஸ்டர்பன்ஸ், நத்திங், டோன்ட் வரி. நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க. ஓகேயா? இது 250 பேர் தான் எழுத முடியுங்கிறதுனால நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி வி ஹவ் காட் சம் 600-700 அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டேட்ஸ் இருக்குது. அதனால நான் 600 பேர்னா மோர் தேன் 250 தான். அப்போ எல்லாமே ஃபுல்லாகிருச்சுன்னு நான் சொல்லலை. வேறு வேறு டேட்டில் அவங்க கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் அதை பற்றி. 250 பேர் அட் அ டைமில் எழுதலாம். நீங்கள் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு எந்த டேட்டு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்தது சில பேர் இந்த டேட்டில் எழுதுவாங்க 28/12. சில பேர் நான் இன்னும் படிக்கலை, எங்கள் ஸ்கூலில் இன்னும் சிலபஸ் முடியல, நான் கொஞ்சம் லேட்டாக எழுதுறேனே, எனக்கு +2 எக்ஸாம்லாம் வருது, ஸோ நான் இப்போ எழுதுறேனேம்பாங்க. சில பேர் நான் ஜனவரியில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், எழுதுகிறேன், பொங்கல் லீவில் எழுதுகிறேன், இங்கே எழுதுகிறேன்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு விருப்பம் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரபிள் டேட் என்னங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. அந்தந்த டேட்டில் நீங்கள் பரீட்சை எழுதலாம். 3 பரீட்சை ஃப்ரீ, 3 எக்ஸாம்ஸ் டோட்டலி ஃப்ரீ ஃபார் யூ. நான் கீழே கொடுக்குற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடுங்க. இந்த பரீட்சை எழுதுறதுனால என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா, ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர், ரைட்? நீட் 25 வந்துச்சுல, அந்த மாதிரி மிரட்டலான கொஸ்டின் பேப்பர், அருமையான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 18 முறை கிடைக்கிது. அதுக்கான கீ உங்களுக்கு கிடைக்கிது, அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம், எந்த சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம், அப்பா அம்மா தெரிஞ்சுக்கலாம். பர்சன்டைல் ஸ்கோர், உங்களோட ரேங்க், இந்த 250 பேர் எழுதுறாங்களே அதில் நீங்கள் எந்த ரேங்க்ல இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம். டாப் 10 யாருன்னு பார்க்கலாம். ஒருவேளை ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு பரீட்சையை முடிக்க முடியலை அப்படின்னா, எந்த கேள்வி உங்களுக்கு சிரமப்படுத்துச்சு, எந்த கேள்வியில் நீங்கள் மோர் தேன் 1 minute இருந்தீங்க, 180 கொஸ்டின் 180 minutes, நீங்கள் எல்லா கேள்வியுமே ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே வரணும். ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கலாம். சப்போஸ் அது 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஒரே கேள்வியில் நீங்கள் உட்காந்துட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ண முடியும். இது இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டில் தான் பாசிபிள். தென் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அதாவது நான் நிறைய பரீட்சைக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டில் என்ன, செகண்டில் என்ன, எப்படி உங்களோட மார்க்லாம் இருந்துச்சுங்கிறத பற்றி ஒரு கிராஃப் அது காமிக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அனதர் இம்பார்ட்டன்ட் திங் ஃபிசிக்ஸ் புக்கு, ஒரு 2 புக்கு உங்கள் வீட்டுக்கு பை குரியர் வரும். இது நாங்கள் இப்போ தான் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் கூட இன்னும் புக்கு வரலன்னு கேட்டுருந்தாங்க. எல்லாருக்குமே புக்கு வரும். இனிமேல் அடுத்த வாரத்தில் தான் நாங்கள் சென்ட் பண்ண ஆரம்பிப்போம். யார் அந்த 250 பேர் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த 250 அட்ரஸை போட்டு நாங்கள் குரியர் அனுப்புவோம். உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு தரம் மட்டும்தான் வரும். நீங்கள் எத்தனை பரீட்சை எழுதினாலும் புக்கு ஒரு புக்கு போதும் இல்லை படிக்க. ஸோ there are only 2 volumes. These 2 volumes will come to your address free of cost. ஓகே, courier charges we will bear. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒன்று,
கேஷ் ப்ரைஸ் 5,000. அதாவது நீங்கள் கூட கேட்பீங்க, என்ன கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, கரும்பு தின்ன கூலியா, அந்த மாதிரி கேட்பீங்க. அதாவது இது என்னன்னா, பரீட்சை ஃப்ரீ தான், நல்ல மார்க் நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு பரிசு பை ஜிபே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். ஸோ வி வில் செக் வித் யூ அண்ட் தென் சென்ட் இட் யூ. ஓகே, இது ஒரு 3 பேருக்கு மட்டும். இந்த 250 பேரில் ஒரு 3 பேருக்கு மட்டும். எவ்ரி டைம், எவ்ரி சண்டே யார் வின்னர் நமக்கு தெரிஞ்சிடும். எவ்ரி மண்டே யூ வில் கெட் திஸ் அமௌண்ட். டாப்பருக்கு கிடைக்கும். ரைட். அடுத்தது, ஒரு ஸ்டூடெண்ட் 3 பரீட்சைகள் எழுதலான்னு சொன்னேன். அதான் இது 3 பரீட்சை எழுதலாம். சார் நான் 18 எழுதணும் சார் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டால், 3லாம் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுதான் ஒரு பரீட்சைக்கு ஜஸ்ட் 100 ரூபா நீங்கள் அனுப்புனா போதும். இஃப் யூ வாண்ட் ரைட் மோர் எக்ஸாம்ஸ், ஏன்னா இந்த எக்ஸாம் எல்லாமே டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர். ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்த கேள்விகள் அடுத்ததில் இருக்கவே இருக்காது. 18 கொஸ்டின் பேப்பரும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். அதனால் ஐ வாண்ட் டு ஹாவ் அ ஃபுல் ஃப்ளஷ்டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு 1500 ரூபா தானே நீங்கள் அனுப்பிட்டு 18 பரீட்சையுமே நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 18 பரீட்சையுமே எழுதலாம். ஓகே, வாட் எவர் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், ப்ளீஸ் கோ அஹெட். இன்றைக்கே நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.